சார் இது வாழை நம்ம முன்னாடி சொன்னதுதான். எல்லாரும் உங்களுக்கு வருஷத்துக்கு 11 மாதத்துக்கு ஒரு சாறு எடுப்பீங்க. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 4 லைன் ஒரு தாருக்கும் பண்ணுறோம், ஒரு 4 லைனு 2 தாருக்கும் பண்ணுறோம், ஒரு 4 லைன் 3 தாருக்கும் பண்ணுறோம், ஒரு 4 லைனு 4 தாருக்கும் பண்ணுறோம். ஒரே செடியிலிருந்து கிட்டத்தட்ட 15 மாதத்துக்கு உள்ள நான் ஒரு காலத்தில் பண்ணினேன். சரி இங்கே தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போங்கிறதுக்காக இது பண்ணுறோம். அது 4 தாரம் எடுத்துடுறோம். கிட்டத்தட்ட 15 மாதம் இல்லை 16 மாதம். 4 தாரம் எடுக்கணுமுன்னா நம்மளுடைய கணக்கு பிரகாரம் 40 மாதம் போகணும். 16 மாதத்துலேயே 4 தாரு எவ்வியான வெயிட்டு போட்டு எடுத்துருவோம். ஸ்டாண்டர்டு இந்தியாவுடைய எல்லா ஸ்டேட்டுக்குமே 6-5ன்னா 1410 செடி விழுகும் ஒரு ஏக்கருக்கு. நீங்கள் குலை வெட்டுறது வந்து 1000 நல்லா கெட்டிக்காரனா இருந்தானா 1100 தான் வெட்டிக்கிடுவான். 300 செடி வேஸ்டா போச்சு. ஒரு செடி 10 ரூபான்னாலும் 3000 ரூபா போச்சு. ஏன் விவசாயிகளுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்ட்டு நாங்கள் டிஃப்ரெண்டாக வச்சோம். 3 அடி கூட அதாவது கத்திரி செடி காய்க்கிற மாதிரி காய்க்கட்டும்னு கூட வச்சு பார்த்தோம். அதெல்லாம் ஒன்றும் கொலையாக வரல. ஏன்னா ரொம்ப நெருக்கமாகி போச்சு. உணவுக்கு எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வர்றது கூட வராமல் போச்சு. அதனால 6க்கு 6 வச்சுக்கிட்டா 1200 செடி விழுகும், 1210 செடி விழுகும். 100 செடி போனாலும் கூட 1100 செடி கச்சிதமாக நம்ம எடுத்துக்கலாம். நெருக்கமாக வச்சுக்கின்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு 300 செடி 400 செடி வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு உரம் போட்டு களை வெட்டி எல்லாம் பண்ணி வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இருக்கிறது வந்துடும். இங்கே நீங்கள் படித்தவர்களுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு ஒன்று இது சாரி அவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னோம்னா, பக்கத்து கண்ணு விட்டிங்கன்னு சொன்னோம்னா தாய்க்கு போகிற உணவை இது எடுத்துக்கிடும். ஒருவேளை கொலை விழுந்தாலும் கூடாமல் கொலை விழுந்தாலும் கூட காய் பறக்காது அப்படின்னு தான் சொல்லி நான் அந்த வருஷம் ஒரு 30 ஏக்கர் போட்டிருந்தேன். இது திருச்சி பனானா ரிசர்ச் ஃபார்ம்லேருந்து எங்கள் கோவூரில் ரிசர்ச் ஃபார்ம்லேருந்து வந்து நீ இதை எடுக்கலைன்னு சொன்னோம்னா உனக்கு தாரும் பெருசாக விழுகாது, விழுந்தாலும் காய் பறக்காது அப்படின்ட்டுருக்காங்க. நான் முதல்ல அறுத்து போட்டேன். அறுத்து மறுநாள் போய் பார்க்குறேன் இவ்வளவுங்களும் குறித்து வந்துருக்கு. அப்போ சம்திங் இது ஏதோ ராங்கு இருக்குதுன்னு சொல்லிப்பட்டு சரி போனால் போயிட்டு போகுது, நமக்கு 30 ஏக்கர் போனால் போகுது, வந்துச்சுன்னா நாடு வாழும் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டோம். இது என்ன ஆயிருக்குன்னா கடைசி முடிவில் உங்களுக்கு படித்தவங்களுக்கு தெரியும், இலை வழி தான் அதை உணவு உற்பத்தி பண்ணிக்கிட முடியும். நீங்கள் வச்ச உணவு நீங்கள் என்ன கீழே வைக்கிறீங்களோ அந்த உணவை அதுக்கு அதனுடைய இதுக்கு மாற்றிக்கிடணும்னு சொன்னால் இலைய வேணும். எப்போ ஒரு கொலை விழுந்துருச்சோ அந்த செடிக்கு இலை இருக்காது. ஒரு 15 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் கருவும் பச்சையாயிரும். அது உணவு உற்பத்தி பண்ணிக்கிட முடியாது. இப்போ நம்ம விட்டுருக்கோம் இல்லை, இது என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த செடி கொலை விழுகிறப்போ இது 3/4 வாசிக்கு வந்திருந்தது. ஒரு சக்கரிலிருந்து இது இந்த கண்ணுக்கு வந்ததுனால இது உணவு உற்பத்தி பண்ணி தாய் கொடுத்து 15 மாதம் அதாவது நீங்கள் இது கேட்ட உடனே கவுக்க பண்ணி விட்டு போட்டு சும்மா வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ செடிக்கு என்ன உரம் வைக்கிறியோ ஒவ்வொரு கண்ணும் விடுறப்பமும் அதில் பாதி அளவாவது வச்சுக்கிடணும். கண்டிப்பாக முழுசாக வச்சா இன்னும் நல்லா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இதில் என்ன நமக்கு மிச்சமாகுதுன்னு சொன்னால் தண்ணி செலவு மிச்சம், கரண்ட் செலவு மிச்சம், ஆள் கூலிகை மிச்சம், எல்லாமே மிஞ்சி போகும். விவசாயி நல்லா இருப்பான் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே நம்ம ட்ரையல் பிளாட் வச்சுருக்கோம். இது வாழை வரைக்கும் இதுக்கு கூடாமல் நமக்கு வாழை பழத்துலேருந்து எடுத்த ஆயில் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே காமனு. எது நம்ம ஆயிலுக்கு நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் ஆயில்னு 30 வருஷமாக கூப்பாடு ஓட்டுக்கிட்டு கிடக்கிறோம். அந்த ஆயில் அடிச்சுட்டு எகஸ்ட்ரா பருத்திக்கு சம்மந்தப்பட்ட ஆயில், வாழைக்கு வாழை சம்மந்தப்பட்ட ஆயில், உளுந்தன்னா உளுந்துக்கு சம்மந்தப்பட்ட ஆயில், பாசிப்பருப்புன்னா பாசிப்பருப்பு சம்மந்தப்பட்ட ஆயில், முருங்கைன்னா முருங்கைக்கு சம்மந்தப்பட்ட ஆயில். இது ஆயில் எகஸ்ட்ரா தர்றோம், அவ்வளோதான். வேற எந்த ரசாயனமும் வரணும் எதுவும் கிடையாது. இதனால growth regulator, பெஸ்டிசைடு, ஃபங்கிசைடு எல்லாமே ஒரே 3 in 1.
ஸோ ஒரு ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய அது வந்து அதுதான் சரி, ஆட்சி முக்கியம் இப்ப என்பது. நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நான் சொல்ல கண்டிப்பா வர்றது என்னன்னு சொன்னேன்னா, சொல்லுங்க. இப்போ பங்கிசைடு இருக்குதுன்னு சொன்னோம்னா நம்ம போய் கெமிக்கல் அடிக்க வேண்டிய தேவையில்லை. எடுக்கிற ஆயிலும் எடுக்கிற ஆயிலும் ரெண்டும் அடிச்சுக்கிட்டாலே போதும். அதாவது ரசாயன பங்கிசைடு கூட இந்த மாதிரி கண்ட்ரோல் ஆகாது. ரெண்டாவது தடவை இது அடிக்கிறப்ப என்ன ஆகும்னா குரோத் கூட இருக்கும். குரோத்து பிளஸ் ஃபங்கல் மொத்தம் கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகும். இதுதான் நம்ம இங்கே செய்கிறது. பிக் ஐ ஓப்பனர் ஃபார் அதர்ஸ். இது வந்து யூனிவர்சிட்டிக்கே தெரியுமா தெரியல. இது வந்து ஒரு சீரியஸா இது வந்து நாங்கள் அந்த மாதிரி திங்கிங் நீங்கள் சொல்றது மூச்சுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 2 கண்ணு விட்டோம்னா அந்த ஃபுட்டு போயிடும், வேண்டாம் மெயின்டைன் பண்ணாத, ஒரு வாழை மட்டும் எடு. இது குரோ ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பக்க கண்ணு ரெண்டாவது தடவை மட்டும் இல்ல, கண்ணை திரிக்கி யூரியா போட்டு இல்ல ரெண்டாவது அது வந்து கண்ணை நாங்க அறுத்து நம்ம மண்ணெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த குருத்துல போட்டோம்னா அது கொஞ்சம் வராமல் நிற்கும். இன்னொரு இதுல ஒரு பெரிய விஷயம், நீங்க 2-3 கண்ணை விட்டுட்டீங்கன்னா இது இன்னி கண்ணு வராது. அறுத்தீங்கன்னா 10 கண்ணு வரும். ஏன்னா அதை காப்பாற்றிக்கிறதுக்காக பக்கத்து கண்ணை விடுது. இது அவங்களுக்கு இது புரிய மாட்டாங்குது. உங்களுக்கு நாங்க எல்லாமே விட்டு பார்த்தோம். இது நீங்க சொல்றது வந்து இன்னோவேட்டிவா இருக்குது. நீங்க ப்ரூவ் பண்ணிக்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிக்கீங்க ஆந்திராவில். இங்க வந்து யூ ப்ரூவ் இட். இங்க வந்து நம்ம பண்ணுவோம். தமிழ்நாட்டுல நான் பிறந்தேன்ல, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பண்ணுவோங்கிறதுக்காக தான் இங்க பண்றோம். எங்களுக்கு வந்து இதுல வந்து லாபம் வரணுங்கிறது ஒன்றும் தேவையில்லை. இல்ல இது வந்து நீங்க பண்றது வந்து செலவு கம்மி தான் நமக்கு. செலவு ரொம்ப கம்மியாகவும் ஆகும். சரி, காலப்போக்கில் நீ நம்ம நிறையா பண்ணுவோம். இதுக்கு வந்து இது உளுந்து போவோம். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி முருங்கை வச்சுருந்தேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் PKM ஒன்று பெரிய குளம் அதான் ஃபேமஸ் வெரைட்டி. அவங்க முருங்கை வச்சு என்ன செஞ்சு, சரி நம்ம யாரையும் குறை சொல்கிறது இல்லை. நம்மளுடையது நம்மது, அவங்களுடையது அவங்களுடையது. அவங்க எந்த வழியில் பண்ணாங்களோ என்னன்னு தெரியல. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த செடி எப்படியோ விட்டுட்டீங்கன்னு சொன்னோம்னா இவங்க கூடாமல் ஃப்ரௌண்டிங் பண்ணாங்க. இவர் நம்ம ஏரியாவில் கொஞ்சம், அப்போ நான் இருக்கிறப்பமே கொஞ்சம் முன்னோடி விவசாயி. நாங்கள் எங்கள் கோவில்பேட்டையில் துறைமுகம் ஒன்று இருக்கிறப்ப நான் வந்து இந்த சைடுக்கு, இவர் என்ன கிழக்கு சைடுக்கு இருந்தார். சொல்லுவாங்க துறைமுகம் கடையில் சொல்லுவாங்க சென்னைக்காசம் அப்படின்ட்டு. நான் கூட இங்கே வந்ததுக்கப்புறம் சென்னைக்காசம் ஆடுறான்னு நினச்சிக்கிட்டேன். வேறு கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணேன், ஓஹோ நம்மளால் தான் போட்டிருக்கேன்னு நினச்சிக்கிட்டேன். இவர் கூடவும் ஃப்ரௌண்டிங் பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் செடி நம்ம ஃப்ரௌண்டிங் பண்ணுவோம், கொஞ்சம் செடியை ஃப்ரௌண்டிங் பண்ணாமலும் விடுவோம். இது என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, ஃப்ரௌண்டிங் பண்ணோம்னா இந்த கொப்பு வருது பார்த்தீங்களா, இந்த கொப்பு மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தான் பூ வரும். ஃப்ரௌண்டிங் பண்ணிட்டீங்கன்னு சொன்னோம்னா இதே மாதிரி இளஞ்செடியாக தான் வந்துக்கிட்டே இருக்கும். அது மெச்சூர் ஆகிறதுக்கு ஒரு 2, 3, 4 மாதம் 5 மாதம் ஆகும். ஆனதுக்கப்புறம் பூ வரும். நீங்கள் மரமாக விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், மரமாக விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த மாதிரி வெயில் அடித்தாலும் போதும் இப்போ பூத்துரும். உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதனால் நான் ஒரு செடியில் வந்து 2000 to 3000 காய் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கேன். 2000 to 3000 காய் நான் பறிச்சிருக்கேன். ஏன்னா நான் ஒரு கம்பெனி வேலை பார்க்குறப்போ எனக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்தாங்க. முருங்கை வெயிடானாங்க. முருங்கை வச்சு நமக்கு என்னென்னு தெரியாது, பேசாமல் மரம் மாதிரி விட்டுட்டோம். வேப்ப மரம் மாதிரி அதுக்கு டைம் வந்த உடனே அங்கேயே பூத்தது, கொத்து கொத்தாக காய்ச்சது. இப்போ ஃப்ரௌண்டிங் பண்ணாங்கன்னு சொன்னோம்னா கீழேருந்து உரத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த கொப்பில் வந்து கொஞ்சம் உரத்தை சேர்த்து வச்சுருக்கோம்.
ஏன்னா இது வளரணுங்கிறதுக்காக இது சேர்த்து வச்சுருக்கோம். நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேலை செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அப்படிங்கிறது நம்மளுடைய அபிப்பிராயம். இதை நம்ம இங்கே காமிச்சோம்னு சொன்னோம்னா, அது நல்லா வந்தால் அவளுக்கு ஓட்டு போட்டுருவோம், நமக்கு நல்லா வந்தால் நமக்கு ஓட்டு போடட்டும். ரெண்டாவது இடம் வந்து நாங்கள் வந்து ஆந்திராவில் தெலுங்கானாவில் நாங்கள் முருங்கை வச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு 4 மாதம் தான் வேலை கிடைக்கும். இப்போ இதுலேயும் புதுசு பண்ண போகிறோம். அது எவ்வளோ செலவாகும் என்னங்கிறது பின்னாடி பார்ப்போம். மழை எப்போ மழை பெஞ்சி பனி விழுந்துருச்சோ ஒரு பூ கூட நிற்காது, எல்லாத்தையும் கொட்டிடும். அதே இது பாலி அவசரம் ஓட்டணும்னு வச்சுக்கோங்க, மழையும் பெய்யாது பனியும் விழுகாது. அதில் ஒரு 2 செடி வச்சு பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த மாதம் போன மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் 1 கிலோ முருங்கைக்காய் 350 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இருந்தாலும் கூட குஜராத் அங்கேருந்து காய் தான் வருது, நம்ம காய் மாதிரி பச்சைக்காய் வராது. அதனால் நாங்கள் பாலி அவசரம் வைக்க போகிறோம். இது நமக்கு எது சரியாக வருது, பால் ஹவுஸ் விடாமல் இந்த இவ்வளவு செலவு பண்ணி போட வேண்டிய தேவையில்லை. இப்போ நமக்கு வேலை இருக்கிறதுனால அவங்ககிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்தோம், அதுவும் சாமான் வாங்கி கொடுத்தோம், போட்டோம். இன்னும் அதையும் நம்மளே போட்டுக்கிடலாம். போட்டுக்கிட்டோம்னு சொன்னால் ஜிஐ பைப் போடாமல் நம்ம மாமூல் பைப் போட்டாலே ஒரு 15-20 வருஷம் வரும். 20 வருஷத்துக்குள்ளே இவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். இந்த சீசனில் முருங்கைக்காய் வந்தா அதை நம்ம இந்த 2-3 வைக்க போகிறோம். வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாடு பிழைக்கட்டும், நாமும் பிழைப்போம். இதே இங்கே நம்ம பண்ணுறது. எலுமிச்சம் வச்சுருக்காங்க. எலுமிச்சையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறப்போ கீழே வரைக்கும் கிடக்கு, பறந்து கிடக்கு. உள்ளே போய் உரமும் போட முடியாது, பழத்தையும் எடுக்க முடியாது. நாங்கள் இது என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 3 அடி வரைக்கும் 3 அடி உயரத்துக்கு கீழே விழுகாமல் ப்ரூனிங் பண்ணி பண்ண போகிறோம். பார்ப்போம், அதையும் விட்டு பார்ப்போம், இதையும் விட்டு பார்ப்போம். எல்லாமே இங்கே ட்ரையலுக்கு தான் ஓடுது. அதுக்காக நான் கெட்டிக்காரன் அவங்க கெட்டிக்காரங்கிறது இங்கே கிடையவே கிடையாது. யார் கெட்டிக்காரனாக இருந்தாலும் ஜனங்க கெட்டிக்காரன் ஆகணும், அதுக்கு உண்டான வழியை பார்க்கணும், அவ்வளோதான். முதல்ல டோனுக்கெல்லாம் 1 லிட்டர் கெப்பாசிட்டி தான் இருந்துச்சு. இப்போ 10 லிட்டர்ஸ் இருக்குது. இப்போ 10 லிட்டர் 12 லிட்டர் வரைக்கும் வந்துடுச்சு. இதையும் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா ஆளுங்க வந்து இந்த 10 லிட்டரு ஒரு 30 லிட்டர் வரைக்கும் அடிச்சுக்கலாம். ஓகே, ஒரு தடவை இப்படி அடித்தாங்கன்னா 2 தடவை இப்படி அடிக்கலாம், 3வது தடவை இப்படி அடிச்சுக்கலாம். அதாவது விழுகாத இடத்தோட விட விழுந்து. நான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் தெலுங்கானா போயிருக்கிறப்போ ஒருத்தன் அடித்து அவன் கிட்டத்தட்ட ஒரு 4 மருந்து அடிச்சிருக்கான். எனக்கு முதல் டவுட்டு, எனக்கு இன்னொரு டவுனு இருக்குது. சரி, அது வந்து 1 லிட்டரில் போய் இவன் எண்ணத்தை அடிச்சுக்கணும், 200 லிட்டர் தண்ணி அடிச்சே வர மாட்டாங்க, 1 லிட்டர் எண்ணத்தை வரப்போகுதுன்ட்டு விட்டுட்டோம். இப்போ இங்கே போனதுக்கப்புறம் எங்களுக்கு அது மாதிரி ஒரு சரி மழை காலத்தில் உள்ள இறங்கி அடிக்க முடியாது. இப்போ நம்ம பரிச்சையெல்லாம் வந்து மூடிக்கணும். போன வேலை அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது மாதிரி இடத்துல நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன காசுக்கு ஒன்றும் அடிக்க போகிறது இல்லை, சந்தோஷத்துக்கு தானே அடிக்க போகிறோம். 3 டேங்கு அடிச்சுக்கிடுவோங்கிற உத்தேசத்தில் இப்போ இங்கே பண்ணியிருக்கோம்.